உலக அரசியல் அரங்கிலே செய்திகளுக்கும் பரபரப்புக்கும் எந்த விதத்திலும் பஞ்சமில்லாத ஒரு வாரம் என்றுதான் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த வாரத்திலே நடைபெற்ற டாப் 3 முக்கியமான சம்பவங்களை இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். நம்பர் 3, ஜப்பானில் நடைபெற்ற பிரதமர் மாற்றம். இது ஒரு உலக அரங்கிலே அநேகமான நாடுகளில் நடைபெறும் ஒரு சாதாரண விடயமாக இருந்தாலும் இந்த முறை ஜப்பானில் நடைபெற்றிருக்கும் மாற்றமானது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஜப்பானில் முதலாக ஒரு பெண் ஒருவர் பிரதமராக பதவியேற்க உள்ளார். குறிப்பாக ஜப்பானில் தற்பொழுது ஆட்சியில் உள்ள கட்சியானது எல்டிபி என அழைக்கப்படுகின்ற லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. குறிப்பாக இந்த கட்சியின் தலைவராக யார் வருகிறாரோ அவர்தான் பிரதமராக இருப்பார் என்பது ஒரு காலாகாலமாக அவர்கள் பின்பற்றி வரும் ஒரு வழிமுறை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த பிரதமர் ஏற்கனவே தான் அறிவித்திருந்தார், வரும் செப்டம்பருடன் தான் பதவியிலிருந்து விலகப் போவதாகவும் புதிய பிரதமர் பதவியேற்பார் என்ற ரீதியிலான ஒரு தகவலை அவர் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். அந்த நிலையில்தான் இந்த கட்சி, அதாவது எல்டிபி ஆனது புதிய தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் ஒரு தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலிலே முதல் முறையாக ஷைனா டகாய்ச்சி என்று அழைக்கப்படுகின்ற மிகவும் அரசியலில் பல வருட அனுபவங்களை கொண்ட ஒருவரும் கடந்த கால பிரதமர்களுடன் இணைந்து செயற்பட்டவருமான ஒரு பெண் தற்பொழுது எல்டிபியின் தலைவராக மாறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் அந்த எல்டிபியின் தலைவராக மாறிய பின்னர் அவர் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார். குறிப்பாக கடந்த பிரதமர் காலத்து அரசாங்கமானது ஜப்பானிய மக்கள் மத்தியிலே கடும் செல்வாக்கு இழந்து வருகிறது. குறிப்பாக பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் அவர்களுடைய சில பாலிசிஸ் ஆனது ஜப்பானிய மக்களுக்கு ஒரு ஏற்புடையதாக இல்லாமல் இருப்பதாலும் இன்ஃப்ளேஷன்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ் அவர்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் காணப்படுவதால் அங்கு தற்பொழுது இருக்கும் அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தி என்று காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த புதியவராக ஒரு பெண் ஒருவர் பிரதமராக வர இருக்கின்றார். இது அவருக்கு இருக்கும் சேலஞ்சஸாக பார்க்கப்படுவது இந்த பொருளாதார பிரச்சனைகளும், தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் டொனால்ட் ட்ரம்பினால் விதிக்கப்பட்ட டேரிஃபும். அது ஏற்கனவே பழைய பிரதமர் ட்ரம்புடன் ஒரு கலந்துரையாடல் மூலம், நெகோசியேஷன் மூலம் அதை குறைத்திருந்தாலும் அது ஒரு கடும் பாதிப்பை ஒன்று ஜப்பானிய பொருளாதாரத்தில் ஏற்படுத்துகின்றது. அதை தவிர ஜப்பானில் தற்பொழுது முதியவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது. அவர்களை ஹேண்டில் பண்ணுவது, அவர்களுக்கான வெல்ஃபேர் சிஸ்டங்களை கொண்டு வருவதுதான் இப்பொழுது அங்கிருக்கும் மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகிறது. ஜப்பான் மற்றும் இதர வளர்ந்த நாடுகளில் இந்த பெண்களுக்கான அரசியல் முக்கியத்துவங்கள் வழங்கப்படுவது என்பது ஒரு இதுவரை காலம் ஒரு அரிதான விடயமாக தான் காணப்படுது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், அமெரிக்கா ஒரு உலகத்தின் வல்லரசு. அந்த நாட்டில் இன்னும் ஒரு பெண் ஒருவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க முடியவில்லை. குறிப்பாக 2 முறை தேர்தல்களில் அவர்கள் நின்றும் இருமுறையும் தோற்கடிக்கப்பட்டுள்ளார்கள் அமெரிக்க மக்களினால். இதை தவிர உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆசிய நாடுகள் 1970களிலேயே இந்தியாவின் பிரதமராக இந்தியாவின் இரும்பு பெண்மணி என அழைக்கப்பட்ட இந்திரா காந்தி பதவியேற்றிருந்தார். பின்னர் இலங்கையிலும் ஒரு முதல் பெண் பிரதமராக ஒருவர் வந்திருக்கின்றார். இப்படியான நிலையில்தான், அதாவது வளர்ந்த நாடுகளில் தற்பொழுது பெண்களின் முக்கியத்துவமானது அதிகரித்து வருவதானது ஒரு வரவேற்கத்தக்க சம்பவம் என்றும், எதிர்வரும் காலங்களிலும் இது முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்பதுதான் பொதுவான மக்களின் எதிர்பார்ப்பு. நம்பர் 2, இரண்டாவது மிக முக்கியமான விடயம், கடந்த வாரங்களில் ஆக்கிரமித்த விடயமானது அமெரிக்க அரசாங்கமானது ஷட் டவுன் செய்யப்பட்டது. நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு அரசாங்கமானது முழுமையாக மூடப்பட்ட விடயம். இது அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக 7 ஆண்டுகளின் பின்னர் இது நடைபெற்றிருக்கிறது. கடந்த முறை இந்த ஷட் டவுன் நடைபெற்றதானது 2018 இதே ட்ரம்பின் ஆட்சி காலத்தில். இதை தவிர டொனால்ட் ட்ரம்பின் பதவி காலத்தில் 3 முறை ஷட் டவுன் ஆகியிருக்கிறது அமெரிக்க அரசாங்கம். குறிப்பாக இந்த ஷட் டவுன் என்பது என்னவென்றால், அமெரிக்க அரசாங்கத்திற்கு மக்கள் ஃபண்ட், அதாவது ஃபெடரல் கவர்மெண்டினுடைய ஃபண்ட், அதாவது நிதியை பயன்படுத்துவதற்கான அனுமதியை கடந்த செப்டம்பர் 30, 2025 வரை தான் அமெரிக்க காங்கிரஸ், அதாவது பாராளுமன்றம் என்று கூட சொல்லலாம், காங்கிரஸ் ஆனது அனுமதி வழங்கியிருந்தது. அதன் பின்னர் அவர்கள் காங்கிரஸிலே புதிய அப்ரூவல் ஒன்றை எடுக்க வேண்டும், அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அமெரிக்க ஜெனரல் ஃபண்ட்ஸை பாவிப்பதற்கு. இப்படியான நிலையில்தான் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பில்லானது காங்கிரஸ் டெமோக்ராட்டிக் மற்றும் ரிப்பப்ளிக்கன் செனட்டர்ஸால் நிராகரிக்கப்பட்டதுடன் அவர்கள் போதிய அப்ரூவல் வழங்காத காரணத்தினால் அக்டோபர் 1ஆம் தேதி நள்ளிரவு அதிகாலை 12 மணியிலிருந்து அமெரிக்க அரசாங்கமானது ஷட் டவுன் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஷட் டவுனின் மூலம் நான் எசென்ஷியல் சிஸ்டம்ஸ், அதாவது அத்தியாவசியமற்ற அரச சேவைகளானது கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன்
சில ஃபெடரல் ஒர்க்கர்ஸ் அவர்கள் வேலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் பே பண்ணாமல், அதாவது அவர்களுக்கான எந்தவித ஊதியமும் வழங்கப்படாமலே சிலர் வேலை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சட்டத்தில் ஒன்று இருக்கிறது, பேக் பே என்ற முறை. அதாவது பின்னர் இந்த பில்லானது பாஸ் ஆன பின்னர் அவர்கள் வேலை செய்த காலத்திற்கான சம்பளம் அல்லது ஊதியம் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் இந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கின்ற சில லே ஆஃப் சிஸ்டங்களினால் அதிகளவான ஃபெடரல் ஒர்க்கர்ஸ் அவர்களுடைய வேலைவாய்ப்பு இழப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. ஸோ இந்த நிலையில் தான் இந்த ஷட் டவுன் அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி மெம்பர்ஸ் குறிப்பாக இந்த பில்லுக்கு எதிராக இருந்ததற்கான காரணம் சில ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ். கடந்த காலங்களில் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஹெல்த் கேரில் உள்ள சில ஃபெசிலிட்டிஸ், சில முக்கியமான சம்பவங்களை அவர் நீக்கி இருக்கிறார். இது சில அடித்தட்டு மக்களை பாதிக்கின்றன என்ற ரீதியில் தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மெம்பர்ஸ் இந்த பில்லை எதிர்த்திருக்கிறார்கள். ஸோ இப்படியான நிலையில் தான் இது போயிருக்கிறது. என்ன விதமான மாற்றங்களும் நடைபெற்று என்ன விதமாக இந்த பில் பாஸ் பண்ணப்பட போகிறது, எப்பொழுது இது ஷட் டவுன் நிறைவடைய போகிறது என்பதை எதிர்வரும் வாரங்களில், அதாவது இந்த வாரம் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலாவது மிக முக்கியமானதும் அனைவராலும் பேசப்பட்டதும் எதிர்பார்க்கப்பட்டதுமான ஒரு சம்பவம் தான் இந்த காசாவிற்கான சீஸ்ஃபயர் பிளான். கடந்த திங்கட்கிழமை இஸ்ரேலிய அதிபர் அமெரிக்கா வாஷிங்டனுக்கு சென்று அங்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவிற்கான சீஸ்ஃபயர் பிளானை பப்ளிக்கில், அதாவது பப்ளிக் டொமைனில் வெளியிட்டார். அதாவது அனைத்து பத்திரிகையாளருக்கு முன்னதாகவும் இந்த சீஸ்ஃபயர் பிளானை வெளியிட்டு அதற்கு இஸ்ரேல் ஒத்துக்கொண்டுள்ளது என்ற ரீதியிலும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இஸ்ரேலிய அதிபர் பப்ளிக்காகவே அங்கே பத்திரிகையாளர் மாநாட்டிலும் இந்த பிளானை ஒத்துக்கொண்டு தற்பொழுது அந்த சீஸ்ஃபயருக்கான முயற்சிகள் படிப்படியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் கடந்த வியாழக்கிழமை ஹமாஸ் ஆனது இந்த சீஸ்ஃபயர் பிளானை ஒத்துக்கொண்டுள்ளதாகவும் சில கண்டிஷன்ஸை ஒத்துக்கொண்டுள்ளதாகவும், இதை தவிர மேலதிக நெகோசியேஷன்ஸுக்காக நேரம் தேவை என்ற ரீதியிலுமான ஒரு கருத்தை வெளியிட்டு இதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரவேற்றிருக்கின்றார். இந்த நிலையில் தான் தற்பொழுது நாளை திங்கட்கிழமை எகிப்தில் அமெரிக்காவின் பிரதிநிதிகளும், ஹமாஸின் பிரதிநிதிகளும், இஸ்ரேலின் பிரதிநிதிகளும், இதர பல அரப் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளும் எகிப்து தலைநகரில் சந்தித்து சில முக்கியமான பிரச்சனைகளை கலந்துரையாடி இது அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகிறது என்பதை தீர்மானிக்க உள்ளார்கள். ஸோ நாளை ஒரு முக்கியமான தீர்க்கமான ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற இருக்கின்றது. இந்த வாரத்தில் நடைபெற்ற இந்த முக்கியமான சம்பவங்களில் இந்த காசாவுக்கான சீஸ்ஃபயர் பிளான் தான் மிக முக்கியமாக அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டதும் அனைவராலும் உற்று நோக்கப்பட்ட ஒரு விடயம்தான். இருந்தபோதும் இது எந்தளவில் இது மக்கள் மத்தியில் மக்களுக்கு ஒரு பயனை கொடுக்கக்கூடியது, எந்தளவில் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் இது அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட சனிக்கிழமையிலும் அங்கு தாக்குதல்கள் நடைபெற்று 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாகத்தான் அங்கிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன. ஸோ இப்படியான நிலையில் நாளை ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. ஸோ கடந்த வாரத்தின் தொடர்ச்சி நாளையும் மீண்டும் தொடர இருக்கிறது. நாளை என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வரும் வாரங்களில் இப்படியான சம்பவங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் உலகில் நடைபெறுகின்றன என்பதை எதிர்வரும் காணொளிகளில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.